ஒரு வருட காலமாக அவங்க லைஃப்பில் ஒரு நிலையான தன்மையில் இல்லை. புள்ள வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப குத்துவலுக்கு அப்படின்னு நீங்கள் யாரையாவது சஜஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு எஃபியில் 200 ஃப்ரெண்டு இருப்பான், இன்ஸ்டாவில் 400 ஃப்ரெண்டு இருப்பான். வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி வந்து இருக்கும். பல பேருக்கு குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய பிராப்தி அப்படின்றது கிடைக்கும். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jin Housing. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்கள், அடுத்ததா குரு பயிற்சி வந்துட்டு என்னோட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த ராசிக்காரங்க தான் மிதுனம். இப்போ மிதுனத்துக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத சார்ல இருந்து ஆரம்பிப்போம். சார், நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கும்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான், அதாவது மிதுன ராசிக்குள்ளே இருக்க குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ ராசியிலேருந்து கடந்து போகிறார். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜென்மத்தில் குருவம் இருந்தால் வனவாசம் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குருவை வச்சு மட்டும் பேசுகிறது தான் 1 வருடம், சனி பகவானை சேர்த்துட்டா 3 வருடம். இந்த 1 வருட காலமாக அவங்க லைஃப்பில் ஒரு நிலையான தன்மையில் இல்லை. மனசுக்குள்ளே எவ்வளோ எண்ணங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அவங்க நினச்ச விஷயத்தை செஞ்சாங்களான்னா வாய்ப்பு ரொம்ப குறையும். ஒரு 60% கொண்டு போயிருப்பாங்க. அதை எப்படியாவது இவங்களுடைய கூட இருந்த உறவுகள், நட்பு, கூட வேலை பார்க்குறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர்டேக் பண்ணி இவங்களை செய்ய விடாமல் தடுத்துருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வனவாசம் அப்படின்னு சொல்கிறதுனால சில பேர் வீட்டிலே இருக்க முடியல. தன்னுடைய வீட்டில் இருக்கவங்களே இவங்களை சரியாக மதிக்காமல் இவங்களை கஷ்டப்படுத்துறது, அதே போல் இருக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பல இன்னல்கள். கிட்டத்தட்ட மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்காரங்களாம் இந்த 1 வருட காலமாக அல்லது 2 வருட காலமாக வேலை இழந்தவங்க அதிகமானவே. வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறக்கூடிய நபர்களும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. அதாவது எப்படி ஹார்ட் ஒர்க்னா சிந்தனை மூலமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சால் சரியாக வரும், ஒரு நேர்த்தியாக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அது மிதுன ராசி. ஆனால் இவங்க எவ்வளோ தான் நேர்த்தியாக பண்ணாலும் இவங்களுக்கு குறை கண்டுபிடிச்சி இவங்களை வேலையை விட்டு தூக்க வேண்டிய சூழ்நிலை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்முடைய மிதுன ராசிக்கு இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா செய்யாத தவறுகளுக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸுன்னு மிதுன ராசிக்காரங்க பல இடங்களுக்கு பல பிரச்சனையை சந்திச்சிட்டாங்க. பிரச்சனையை சந்திக்கவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நான் எந்த தப்புமே பண்ணலைங்க, என்னை வாண்டடாக கொண்டு போய் கேஸ் போட்டுவிட்டாங்க, நான் நேராக தான் போயிருந்தேன், எதுக்கு வந்தவன் இடித்தான், கடைசியில் அந்த கேஸ் ஏன் மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க லைஃப்பில் நிறைய போராட்டம். சில மிதுன ராசிக்காரங்களாம் வேலை இழந்தாங்க, தொழில் இழந்தாங்க, தொழிலில் போராடிக்கிட்டு இருக்காங்க கூட சொல்ல முடியும். ஸோ இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து தன பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய விஷயம், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். யார் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவர்களுக்கு வேலை கிடைக்கும். யார் யார் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசாங்க வேலையில் நான் எப்படியா உட்காரணும், எனக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு செயல்படணும் அப்படின்னு நினைக்கிற மிதுனராசி என்பவர்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்கத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பெரிய மாற்றம் உண்டு. சனி பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற சனி பகவானை குரு பகவான் பார்க்க போகிறார். சனியும் குருவும் இணைந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறாங்கன்னா அது மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம். ஸோ மாற்றங்கள் ஒன்றே நம்மளுடைய மிதுன ராசிக்கு இந்த வட்டம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடாக உறுதியாக இருக்கும். சரி, ஓகே சார். மேடம், ஹெல்த் வைஸ் இவங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ குரு பகவான் 2ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும், திடீர் தன பிராப்தி இருக்கும். திடீர் தன பிராப்தினா நம்ம டிப்பர் லாரி வச்சு அல்ற மாதிரி இருக்குமா? அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்கவுங்க என்னென்ன வேலை செய்கிறீங்க, அவங்கவுங்களோட படிப்பு என்ன, அவங்க செய்யக்கூடிய தொழில் என்ன, அவங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து கண்டிப்பாக மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது சாலிடாக உண்டு. இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது தனஸ்தானம் அப்படின்றதுக்கு மேலே வாக்குஸ்தானமும். அப்போ டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படின் போது ரொம்ப அனலைஸ் பண்ணிவிட்டு கையெழுத்து போடணும். அதே மாதிரி இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க, இந்த பிள்ளையை உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கோங்க. புள்ள வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப குத்துவலுக்கு அப்படின்னு நீங்கள் யாரையாவது சஜஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைக்கு எஃபியில் 200 ஃப்ரெண்டு இருப்பான், இன்ஸ்டாவில் 400 ஃப்ரெண்டு இருப்பான். வீட்டுக்கு அந்த வாக்கப்பட்டு போன வீட்டில் போய் 2 மாதத்தில் நீல சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும்னு வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த பிள்ளையனோட சாயம் வெளுக்கிறது இல்லாமல் நம்மளை சும்மா டார்கெட் பண்ணுவாங்க. ஒத்த வார்த்தை தான் நம்ம சொல்லியிருப்போம்.
நம்ம ஒத்த வார்த்தை சொன்னதை அவங்க போயிட்டு பார்த்துருப்பாங்க, பிடிச்சிருக்கும், கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணேன், நீங்கள் எங்கள் குடும்பத்தை கெடுக்கணுன்னே இந்த பிள்ளையை சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக இந்த விஷயத்தெலாம் கவனம் அப்படின்றது தேவை. இப்போ நீங்கள் ஹெல்த் அப்படின்னு கேட்டிங்க. பொதுவாக 2ஆம் பாவம் அப்படின்றது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களோட ராசி அதிபன் யார்? புதன் பகவான். புதனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பகை கிரகம். தந்தை உறவு முறை ஆனாலும் பகை கிரகம், பாதகாதிபதி. அப்போ ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது தேவை. ஜென்ரலாக வந்து பாருங்கள், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும். ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க அப்படின்னா அது ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. காசு இருக்கும், பணம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அதை கவனிச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 6, 8, 10ஆம் பாவத்தை பார்க்கறதுனால பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வரும். பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் 8ஆம் பாவம் அப்படின்றதுனால கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அதில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்குங்க, எங்கள் கைக்கு வந்து சேர்ந்த பாடே காணோம் அப்படின்னா அது உங்கள் கைக்கு வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது, அவங்க வந்து உங்களை இமோஷ்னலாக வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய விமோச்சனம். செய்யக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக மேன்மை அப்படின்றது உண்டு. ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. சிம்பிள். ஓகே ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கும்? பிஸ்னஸ், அப்புறம் அரசியல், அப்புறம் அரசியல்வாதிகள் இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஓவராலாக அவங்களுக்கு இந்த ராசினருக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அதாவது நம்ம வந்து பொதுவாக இப்போ நம்ம வந்து பார்க்குறோம்ல, குரு பயிற்சி தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி காலங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து மருத்துவர்கள் வந்து குடும்ப மருத்துவர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி குடும்ப ஜோதிடர்கள்னு இருப்பாங்க. இப்போ நம்ம எந்த கால சூழ்நிலையில் போயிட்டு அந்த ஜோதிடர்களை பார்ப்போம் அப்படின்னா இந்த பயிற்சி காலங்களில் தான் நம்ம பார்ப்போம். இது நம்ம ஒரு பழக்கமாக வந்து எல்லாருமே வந்து வச்சுக்கணும். என்னென்னா, உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடராண்ட ஒரு குரு பயிற்சி ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய கட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன் தான். குரு பகவான் பயிற்சியானதுனால ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குறான்னு சொல்கிறோம். இப்போது நாங்கள் ஒரு மேஷராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ரிஷபத்துக்கு வந்து கூரையை பிரித்து கொட்ட போகுது அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு கொட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குன்னா இப்போ உங்கள் கட்டம் வந்து நல்லா இல்லை, அப்படி சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ மொத்தமாக நம்ம வந்து பார்க்கணும். இப்போ அப்படி தான் இப்போ நம்ம வந்து பார்க்கணும். பொதுவாக இப்போ நம்ம பொது பலனாக நம்ம பார்க்கும்போது அரசியலில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது அரசியல் மட்டும்தான். ஏன்னா அரசியல் பொறுத்த வரையும் அவங்க ரொம்ப நேர்மையானவர்களாக இல்லை, நான் ரொம்ப வந்து எப்பயுமே வந்து எதிர்மறையான ஆற்றலே இல்லாமல் நான் வந்து இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏற்றத்தாழ்வுகள் உடைய ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அவங்க வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு உடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நற்பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி வந்து இருக்கும். அரசியல் ரீதியாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, தொழில் ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்போது எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா தொழில் தடைகள் விலகி அவங்க தொழிலில் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து. இப்போ நீங்கள் தொழில் ரீதியாக நான் வந்து புதிய தொழில் தொடங்கினேன், எனக்கு வந்து சுத்தமாக நடக்கவே இல்லை நான் வேலைக்கு வந்து வேலை மேலே வேலையாக நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி வந்து நல்லதாக வந்து இருக்கும். பொது பலனாக குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். இருந்தாலும் என்ன முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பொது பலன் தான் இப்போ நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து உங்களுடைய தொழிலும் அதே மாதிரி அரசியலில் நம்ம வெற்றி அடையிறதும் வந்து இருக்கும். சரி, ஓகே மேடம், நீங்கள் சொல்லுங்கள், இப்போது குடும்ப வாழ்க்கை அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க, அதாவது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எதை பண்ணாலும் பகை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த குரு பயிற்சி இந்த ராசினருக்கு குடும்ப வாழ்க்கையாகட்டும், அதே மாதிரி அவங்கள சுற்றி இருப்பாங்க இல்லையா, அவங்க கூடயான ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம். மிதுனத்தை வந்து புதன் தான் இங்கே அதிபதின்றப்போ இந்த புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். எப்பயுமே புத்திசாலித்தனமாக க்ரியேட்டிவாக எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று பன்மடங்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா உட்காந்துறதுலேயே எல்லா வேலையும் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் வாய்தான் முதலீடு அப்படின்ற மாதிரி இருக்கும், மூளை முதலீடுன்னு வாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு வருது. வாக்கு தனம் குடும்பம் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே வருமானம் கூடக்கூடிய நிலை, இதெல்லாம் ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் பல பேருக்கு குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய பிராப்தி அப்படின்றது கிடைக்க போகுது. அதில் மிதுன ராசிக்காரங்களும் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தை ட்ரீட்மெண்ட்டில் போகிறோம், இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், எல்லாம் ஐவிஎஃப் எல்லாம் பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகலை அப்படின்றவங்களுக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த டைம் பீரியடில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறகுக்கான பிராப்தி அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ குரு வந்து இங்கே வரும்போது அவங்களுக்கு நிறைய பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அதே மட்டும் இல்லாமல் சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறது கல்யாணம் கைக்கூறதா இருக்கட்டும், காதல் கைக்கூறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வீட்டில் பேசினா எங்கே ஒத்துக்க வர மாட்டாங்களோ,
நமக்கு ஜாதி மாறிய விஷயங்கள் இதெல்லாம் ஒத்து வராது, நம்ம குடும்பத்துக்கே சமூகத்துக்கே மாறா இருக்குது அப்படின்னா கூட இந்த டைம் பீரியடில் ஒரு சப்போர்ட்டே கொடுப்பாங்க. பேரண்ட்ஸே இல்லை என் குழந்தை சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை. நிறைய பேருக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளாக இருக்க போது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, சூப்பர் மேடம். இந்த ராசிக்காரங்க குரு பயிற்சிக்கு என்ன மந்திரத்தை அவங்க தினமும் சொல்லிட்டு வரணும்? அதாவது மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் வந்து உக்ரமாக இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து முன்னேற போகிறாங்க இந்த குரு பயிற்சியில். அப்போ வந்து நம்ம வந்து நரசிம்மரை நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா நல்ல பலன் வந்து கொடுப்பாரு நரசிம்மர் வந்து. ஓம் ஸ்ரீம் ஹரி ஓம் ஆதி நாராயணா அகிலாண்ட நாயகா நமோ நம என நரசிம்மா வசிய வசிய சுவாக சொல்லணும். ஓகே, சிறப்புங்கய்யா. மேடம், இந்த ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அடிக்கடி எந்த கோவிலுக்கு போகலாம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், மிதுனம் அப்படின்னாலே ராசியாதிபன் யாரு அப்படின்னா புதன் பகவான் தான். புதனுக்கு யாரு கடவுள் அப்படின்னா பெருமாள் தான். பெருமாளனோட 10 அவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடுன்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா அதீத புத்திசாலித்தனம், பேச்சு தான் என்னோட மூலதனம், கம்யூனிகேஷனுக்கே ஒரு ராசி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம். இருந்தாலும் வருஷத்தை ஒரு நாள் இல்லை 2 வருஷத்தில் ஒரு நாள் பேச்சுனால மாட்டிப்பாங்க, சொல்லுனால மாட்டிப்பாங்க. அப்போ சொல்லுனால நீ வந்து பார்த்தீங்கன்னா சிதையக்கூடாது, சொல்லுனால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை நீ வழிபாடு பண்ற அப்படின்னா சொல்லால் ஏற்படக்கூடிய குற்றம் அப்படின்றது இருக்காது. அப்ப என்ன பண்ணும், ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா பக்கத்துல ராமர் கோயில் இருக்கு அப்படின்னா சனிக்கிழமை தோறும் இல்ல மாதத்துல ஒரு சனிக்கிழமை நவமி திதி அப்போ நீங்க போய் வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நிறைய நற்பலன்கள் சாலிடா கிடைக்கும். ஓகே மேடம். சார், இந்த ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு ஆனதுக்கப்புறமா என்ன பரிகார முறை எளிமையாக என்ன பண்ணால் சிறப்பாக இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி, அதாவது வந்து புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கிரகங்கள் அடிப்படையில் சொல்லும்போது அது வந்து அலிகிரகம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இவங்க இயல்பாகவே குரு இவங்களை விட்டு கடந்து போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம மிதுன ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புக்கான நோட்டு புக் வாங்கி தரது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய 2ஆம் பாலினத்தவர், அதாவது 3ஆம் பாலினத்தவர்னு சொல்லக்கூடிய நம்முடைய திருநம்பிகள் திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உணவோ அல்லது ஒரு ஆடையோ வாங்கி கொடுத்தோம்னா அற்புதமான மாற்றங்கள் மிதுன ராசிக்கு ஏற்படும். ஓகே சார். மேடம், நீங்கள் சொல்லுங்கள். குடும்பம் அண்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துடைய ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சிக்கணும்? நிச்சயமா சார், இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்கிற மாதிரி, அதாவது வீட்டில் பிறந்த கன்னி பிள்ளைகள், நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருப்பாங்களே ஒரு 10 வயசு குழந்தைங்க, அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கும் சரி, அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்களே அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இவங்க ஏதாவது உங்களுக்காக முடிஞ்ச உதவிகள் செய்கிறது இவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் சொல்கிற மாதிரி கன்னி தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்திலே இருக்கும். அதை கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். வீட்டில் பிறந்த அத்தை இருப்பாங்களே, அப்பா கூட பிறந்த அத்தையாக இருக்கட்டும், அக்கா தங்கை உறவாக இருக்கட்டும், இவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாங்கனாலே சரி, இவங்களோட வாழ்க்கையில் ஏற்றம்ன்றது தேடி வந்துட்டே இருக்கும். சூப்பர் மேடம். சரி, ஓவராலாக இந்த ஆண்டு குரு பயிற்சி வந்துட்டு இந்த ராசிக்கு என்ன மார்க் நீங்கள் கொடுப்பீங்க? 100க்கு எவ்வளோ? 100க்கு 70 மார்க் தருவேன். நீங்கள் மேம்? 75. நீங்கள் மேம்? 80. நீங்கள் சார்? 70 மார்க். ஓகே, சூப்பர். நீங்கள் கேட்டிருப்பீங்க குமுதம் பக்தி நேயர்களே, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத. அடுத்ததா குமுதம் பக்தி நேயர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எங்களுடைய ராசி, அதாவது கடகத்துக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நிறைய கடகராசி அன்பர்களை தேர்ல இருக்கவங்கள தெருவில் கூட்டிட்டு வந்து விட்டவங்களே அவங்க பெத்த பிள்ளைங்க தான். காதல் கைகூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப சந்தோஷமா நிலைகளை அனுபவிக்க போறாங்க. குரு வந்து நம்ம வீட்டில் தான் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம உடம்பு மேலே கொஞ்சம் கவனம் வைக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லா இடத்திலும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அதிகமாக சந்தித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jin Housing. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பல கோடி மக்கள் வாக்களித்த ஜனநாயக திருவிழா. விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள், நொடிக்கு நொடி கள நிலவரம். தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யார்?
மே 4 காலை 7 மணி முதல் நமது குமுதம் நியூஸ் நேரலையில் காணலாம்.